என்கிட்ட இல்லன்னா பரவாயில்ல, இருக்கிறப்போ நீங்க ஏன் கஷ்டப்படணும்? இதெல்லாம் உங்க அப்பா எனக்கு கொடுத்தது தானே. அது மட்டும் இல்லாம அறுப்புக்கு அறுப்பு நீங்க வேற கொடுத்து இவ்வளவு சேர்ந்திருக்கு. கரெக்ட். அதான் எல்லாத்தையும் வச்சிட்டு போங்க. என்ன மாமா? கரெக்ட் இல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. இல்ல தூக்கி தூர எறிஞ்சிடுவேன் தெரியுமா? டேய் சும்மா இருடா. சரிங்க தம்பி, சின்னவனுக்கு தான் புரியல, நீ அது வாங்கிக்கப்பா. அத்தை, ஒண்டி பழைக்க கூடாது, உழைச்சுதான் பழைக்கணும். தம்பி சரியாதான் சொல்லியிருக்கான். அட கொக்கமக்க 3 பேர் நூல் பிடிச்ச மாதிரி ஒரே டைப்ல பேசுறாங்கடா. மாமா. அதானே இவ்வளவு நேரம் நீ பேசலையேன்னு பார்த்தேன். என்ன ஆளாளுக்கு பேசுறீங்க? நான் போறேன்டா. போங்க. நான் ஏன் போகணும்? இங்கதான் நிப்பேன். இங்க என்ன, இங்க கூட நிப்பேன். பாரு, இதுல கூட கொஞ்சம் எடுத்துக்க. மாமா. வேண்டாம். பொண்ணுக்கு சீர் கொடுக்க வேண்டியது என் கடமை. வேண்டாண்டீங்க. சரி, சொத்தை தான் வேண்டாம். நீங்க அந்த பண்ட பாத்திரத்தையாவது உள்ள எடுத்து வைங்க. பிறக்க போற பிள்ளைங்களாவது புழங்கட்டும். ஏன்பா? அப்பா, இதுக்காவது ஒத்துக்கிட்டீங்களே. ஐயா வணக்கங்க. வாங்க. என் பேத்திக்கு கல்யாணம் பண்றதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு கேள்விப்பட்ட உடனே எடுத்துங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒரு நிமிஷம். உங்க பேத்தியால ஒரு காரியம் ஆகணும். சொல்லுங்க ஐயா. ஏமா, எங்க சம்பந்தி வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற மருமகளும் நீயும் ஒன்னா படிச்சவங்க தானே? ஆமாங்க ஐயா. நீ அந்த பொண்ணுகிட்ட நாங்க சொல்ற மாதிரி பேசி அந்த குடும்பத்தை பிரிக்கணும். துரோகம்னு நினைச்சீன்னா சத்தம் போடாம வெளியே போயிரு. உன் வாழ்க்கையை நினைச்சீன்னா பணத்தை எடுத்துக்க. சும்மா இல்ல, 50,000 ரூபாய் இப்ப விட்டனா கிழவி ஆற வரைக்கும் உனக்கு கல்யாணமே நடக்காது. வேற வழி இல்லம்மா, எடுத்துக்கோ. நான் செத்து பொழைச்சவன்டா, எமன பார்த்து சிரிச்சவன்டா. டேய், எவன்டா அவன் நடுவீட்டுக்குள்ள விறகு வெட்டுறவன்? டேய், ராஜா, நீங்க எப்படி இங்க? யார தேடி வந்தீங்க? என்ன இல்லல்ல, சாருக்கு ரெசிடென்சி மயானம்ங்களா? அங்க கூட கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். சார் அங்கேயே வேலை பார்க்கலாமே, இங்க யாரு உங்களை வர சொன்னது? நான் தான் வேலைக்கு சேர்த்திருக்கேன். ஓ, 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டீங்களா? பிளான் இல்ல, வேலை. இந்த கருமாந்திரம் முடிச்சவருக்கு என்ன வேலை இருக்கு? இந்த குடிமிக்காரருக்கு இங்க என்ன வேலை இருக்குது? வெட்டுறது புழக்கிறது, கட்டைய சொல்றார், துவைக்கிறது வெளுக்கிறது, துணிய சொல்றார், குத்துறது புடைக்கிறது, அரசிய சொல்றாரு. மாமா, ஐயோ, எல்லாமே பேடு சிம்டம்ஸா இருக்கு. இந்த ஆள் வேணாம்ப்பா. சச்சே, பாவம் வேலை இல்லாம கஷ்டப்படுறாருல. அதுவும் இல்லாம நம்ம கணக்கு பிள்ளைக்கு அண்ணன் மகன், நமக்காக ஜெயில் போனவருக்கு இது கூட சேட் எப்படி மாமா? ஏன்பா அவரு ஜெயிலுக்கு போனாருங்கிறதுக்காக எல்லாருமே என்ன மேல அனுப்ப பாக்குறீங்களே? அவருக்கு இவருக்கு என்ன மாமா? அவங்க தங்கச்சி மேல உள்ள பாசத்துல எல்லாமே கொடுப்பாங்க. உண்மையில உள்ள பாசத்துல உங்க அம்மா உனக்கு எதுவுமே கொடுக்க கூடாதாம்மா? அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. எனக்கு புரியுது. ஒருத்தனுக்கு வந்த சொத்தை 3 பேர் அனுபவிக்கிறது அசிங்கம்னு நினைக்கிறாங்க. சரி, ஒருத்தனாவது அனுபவிக்கிட்டோன்னு விட வேண்டியதானே? அதுல என்ன கஷ்டமா? இங்க பாரு, அண்ணன் தம்பிங்க 3 பேரும் சேர்ந்து இருந்தா வாழ்க்கை பூரா நீ வேலைக்காரியா இருக்க வேண்டியதா. இங்க வா. முதல்ல சின்னவன் மேல கை வை, அப்பதான் பெருசுங்க ஆடும். குட் மார்னிங் அண்ணி. ஏனுங்க? பாக்கெட்ல இருந்து என்ன திருடுன? திருடலிங்க, பணம் எடுத்துனுங்க. என்கிட்ட கேட்டு எடுத்தா அது எடுத்த மாதிரி, இல்லனா திருட்டுதான். திருட்டுலிங்க, பழக்கமுங்க. எங்க அண்ணனுங்க எப்ப சட்டையை கழட்டி வச்சாலும் கேட்காம எடுக்கணும். கேட்டு எடுத்தாலும் திட்டுவாங்க. அது அப்போ. இப்போ நான் ஒருத்தி குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்திருக்கேன்ல, என்ன கேட்கணும். உள்ளவை. சரி, இப்ப கேக்குறேனுங்க. லேப் ஃபீஸ் கட்ட ஒரு 600 ரூபாய் பணம் கொடுங்க அண்ணி. பணம் எல்லாம் கிடையாது, வெளியே போ. சரிங்க அண்ணி. ஏய், இனிமே கேட்காம கொள்ளாம என் ரூம்குள்ள வரக்கூடாது. என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும். என்னப்பா தயங்கி தயங்கி போற? அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, சின்ன அண்ணன் பாக்கெட்ல இருந்து ஒரு 600 ரூபாய் பணம் எடுத்தேன். நம்ம அண்ணி இல்ல கூட 200 ரூபாய் கொடுத்து பாக்கெட் மணியா வச்சுக்கன்னு சொன்னாங்க. 1000 தான் அத்தை பொண்ணா இருந்தாலும் அண்ணி அண்ணி தானே. ஏய் என்னங்கண்ணா? இந்த இதுல 600 ரூபாய் பணம் இருக்கு, வச்சுக்க. அண்ணி கொடுத்துருக்காங்கண்ணே. எவ்வளவு கொடுத்தாங்க? 800 ரூபாய் கொடுத்தாங்கண்ணே. 800 ரூபாய் இந்த 600 ரூபாய் சேர்த்தா காலையில படிக்க டக்குன்னு சொல்ல வேணாமா? 1400 ரூபாண்ணே. 1400 ரூபாய் தாங்க. ஒரு பாக்கெட் ஒரு பாக்கெட். ஓ கண்ணு, ஏனுங்க? இனிமே பணம் வேணும்னா என் பாக்கெட்ல மட்டும் எடுத்துக்க.
ஏன் துர்கா, தம்பி பாக்கெட் பணம் எடுத்தானா? எடுக்கல, திருடுனா. அதான் உள்ள வைக்க சொன்னேன். என்னது, திருடுனானா? பின்ன கேட்காம எடுத்தா அது திருட்டுதான். ஏன் தம்பி என் பாக்கெட்ல பணம் எடுக்கிறது உங்ககிட்ட எதுக்கு கேட்கணும்? ஏய், என்ன லுக் விடுற? என்னடி நடந்துச்சு? டேய் சின்ராசே, பஸ் ஏறிடாத, நில்றா. ஏய், அடுத்த பஸ் போய்க்கலாம் தம்பி, இத வந்துட்டேன். ஏன்டா தம்பி, எவ்வளவு ஒரு வார்த்தை சொன்னதுக்காக எடுத்த படத்தை திருப்பி வச்சிட்டாமே, அப்ப எனக்கு என்னடா மரியாதை? இல்லண்ணா அது வந்து என்னடா வந்து போய் நான் நீ அப்படியே பழகுறோம். என்ன ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? இந்த அண்ணன் உனக்கு வேணாமடா? அவனை திருடன் சொன்னாலடா, அண்ணின்னு பார்க்காம ஓங்கி ஒரு அரை இருந்தா என் தம்பி நான் பெருமைப்பட்டிருப்பேன்டா. ஐயோ அண்ணி அப்படிலாம் ஒண்ணும் சொல்லண்ணே. டேய், எல்லாம் எனக்கு தெரியும்டா, அந்த கழுதை எனக்கு சொல்லிட்டா. இந்தா இதெல்லாம் உனக்குதான், இந்த புடி. அண்ணன் பணம் கொடுத்துட்டாருண்ணே. அப்ப நான் யாரா? மீன் குழம்பு தானங்க? எப்படி கண்டுபிடிச்ச? இப்படி சிரிச்சிட்டு பாக்க எவ்வளவு அழகா இருக்குது. அப்ப குழந்தைனார் இன்னைக்கு பூரா சிரிக்கவே இல்லையா? எங்க சிரிச்சா? சிரிக்கவும் இல்ல, பேசவும் இல்ல, மூஞ்சி உம்முன்னு உப்பி போயிருந்தது. ஐயா, அப்படின்னா அசிங்கமா கருவண்ட மாதிரிலாம் இருந்திருக்கும். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு கோவமே வராது. எனக்கு கோவம் வருது. ஏன்? பசிக்குதுல, உருட்டி வை. இந்தாங்க. எனக்கு இல்ல, அவனுக்கு. சீக்கிரம் வாசனையே கபகபான் இருக்கு. ஏனுங்க மாமாய், நம்ம வீட்டு சாப்பாடு நானே என் கையால சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். உங்க வீட்டு சாப்பிட வந்திருக்க, போ போ போய் சாப்பிடு. என்ன நீங்க சேர்ந்து சாப்பிடலாம் சொன்னீங்க, இப்ப தனியா சாப்பிட சொல்றீங்க. என்ன ஏன் இம்சப்படுத்துறீங்க? நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். குடுங்க அண்ணி. குழந்தைனாரே, பொண்டாட்டி முதல்ல சமைச்சு கொண்டு வந்திருக்கா. அவ கை ருசி எப்படி இருக்கு பாக்க வேணாமா? போங்க. அரை உண்டியாவது கொடுங்க ப்ளீஸ். டேய், எந்திரச்சு போடா. பொண்டாட்டி ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காள. ஓ டேய், துப்பிட்டேன். இந்தாங்க. எனக்கு பசி இல்லம்மா, நீ சாப்பிடு. உங்களுக்கு பிடிச்ச ஐர மீன் குழம்பு, அது அழுத்து போனா வெடுக்கோழி, அது அழுத்து போனா எறா சொரா, அதுவும் அழுத்து போனா முட்டை, எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமே. நான் ஆசையா செஞ்சு கொண்டாந்துருக்கேன். திருப்தியா சாப்பிடுங்க மாமா. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு சோறு மிச்சம் வைங்க. புருஷனோட எச்ச சோறுனா பொண்டாட்டிக்கு தனி ருசியா. இன்னைக்குதான் டேஸ்ட் பண்ணும். என்ன சோறு? எச்சி சோறு. சாப்பிடு. ரொம்ப சந்தோஷம். ஒன்னா இருந்தவனுங்க தனியாயிட்டானுங்க. இனிமே அவன் தனித்தனியா ஆகணும். ஒத்தோட ஒத்தம் அடிச்சுக்கிட்டு சாவணும். அப்பதான் நிம்மதியா இந்த கட்டை சத்தம் இல்லாம வேகும். கவலைப்படாதீங்க, கல்யாணத்துக்கு அவசியம் வந்துடுறேன். ஆசீர்வாதம் மட்டும் இல்லைங்க, நிறைய மொய் எழுதுறேன். போயிட்டு வாங்க. ஐயா, நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன். தயவு செஞ்சு தப்பா நினைக்காம நான் சொல்லதை நீங்க செய்யணும். சத்தம் போடாம சொன்னா செய்வாரு. என்னம்மா சொல்லு தாய், செய்யறேன். தயவு செஞ்சு என் கல்யாணத்துக்கு வந்துடாதீங்க. நீங்க வாழ்த்தினா நான் நல்லா இருக்க மாட்டேன். அடி பாவி, என்ன வார்த்தை சொன்ன? அவர் நமக்கு தெய்வம் மாதிரி. அடியா, சத்தமில்லாம அடி. சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு கூட்டு போய் அங்க விட்டு சாத்து சாத்து சாத்து. ஐயோட மனம் போதுல. போயா போயா போயாட்டம். போயா போயா வீட்டுக்கு போயா. இத்தனை வருஷமா எனக்கு வராத தைரியம் இந்த சின்ன வயசு உனக்கு வந்திருக்கு. கவலையே படாத, நீ நல்லா இருப்ப. உன மாதிரி 4 பேர் கேள்வி கேட்க ஆள் இருந்தா போதும். இந்த மாதிரி ஆள் அடங்கி வாசிமா. போயா போயா வீட்டுக்கு சொல்லல. போ வாங்க. சரி வாங்க வாங்க. ஏமா துர்கா, கோயில் தானே கிளம்பிட்டு இருக்க? சீக்கிரம் வச்சுக்கிட்டு வா, 2 பேரும் சேர்ந்தே போலாம். நான் தனியா போய்க்கிறேன். இந்த பாருமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்கேயும் போனதே இல்ல. வாமா, கோயிலுக்காவது போயிட்டு வரலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து போனா உங்களுக்கு பெருமையா இருக்கும், ஆனா எனக்கு அசிங்கம். அப்படி என்கிட்ட இல்லாத என்னதான் இருக்கா உங்ககிட்ட? 10,000 ரூபாய் பட்டு புடவை. இது சாதாரண காட்டன் புடவை. உங்க கூட வந்தா எனக்கு அவமானமா இருக்காது? இது நீங்க கட்டுற காஸ்ட்லி புடவை தானுங்க. இப்போ எங்கூட கோயிலுக்கு வரீங்களா? ஏன் புடவை உங்களை யார் கட்ட சொன்னது? யார் சொல்லணும்? நம்ம 2 பேரும் ஒரே வீட்டு மருமக தான். மாத்தி மாத்தி கட்டிக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல. எப்படி? உன் புருஷனை நானும் என் புருஷனை நீயும் கட்டிக்கலாங்கிறியா? என்ன பாக்குற? அது முடியாதுல்ல. அப்ப அவரு
அவருன்னு சொல்றல. துர்கா, அத்தைக்கு மரியாதை கொடுத்து ஓராரையோட விட்டுருக்கேன், இல்ல கொலை பண்ணிருப்பேன். ராஸ்கல். இந்த அடுத்தது ராசாத்திக்கு 1200ங்க. ஏய் நில்லு. எங்க வந்த? வந்த புள்ளைய வாமான்னு கூப்பிடாம எடுத்த எடுப்புலயே எங்க வந்தேன்னு கேக்குற? நீ புருஷன் கைய புடிச்சிட்டு வந்திருந்தீனா வாமான்னு உள்ள கூப்பிட்டு வாய்க்கு ருசியா ஆக்கி போட்டு அமுச்சு வச்சிருப்பேன். நீ கையில பொட்டியில புடிச்சிட்டு வந்திருக்க. அதான் அங்க என்னமோ நடந்திருக்கு, நீ கோச்சிட்டு வந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டல? அதேதான். இனிமே அந்த குடும்பத்துல என்னால வாழ முடியாது. என்னம்மா பேசாம போற? என்ன பேசுறது? அவங்க யாருன்னு தெரியுமில்ல? கரிச்சிபாளையம் பண்ணைக்காரங்க, என் அண்ணன் பசங்க. அந்த குடும்பத்திலே உன்னால பொழைக்க முடியலன்னா நீ வேற எங்கேயுமே பொழைக்க முடியாது. எங்கேயும் பொழைக்க வேண்டாம். நான் இனிமே இங்கேயே தங்கலாங்கிற முடிவோட வந்திருக்கேன். பைத்தியக்காரி, ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறிட்டாலே கட்டையில போற வரைக்கும் கட்டவும் வீடு தாண்டி நிரந்தரம். அத புரிஞ்சுக்கிட்டே போய் பொழைக்கிற வழிய பார். நான் அங்க போக மாட்டேன். இங்க இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப என்ன எங்க போ சொல்ற? செத்து போடி. டேய், இவள வெளியில தள்ளிட்டு கதவு மூடுங்கடா. அண்ணே, நான் வேணா போய் அண்ணியை கூட்டிட்டு வரட்டுங்களா? ஏதோ விளையாட்டுக்காக தானுங்க பண்ணேன். அது இவ்வளவு பெருசாவும் நினைக்கலைங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க சும்மா இருங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.